தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். மேடைக்கு யாராவது ஒருத்தர் சீக்கிரமா வந்து இந்த துண்டில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. பொறுமையா. எடுங்க, அதை வெளியே எடுங்க. என்ன இருக்கு அதுல? எவ்வளவு பாருங்க. வாழ்க்கையில சந்தர்ப்பங்கள் இப்படித்தான் வரும். அந்த பொண்ணுக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருச்சு. ஒரு ஆண் அங்க வந்தாரு, ஒரு ஆண் பிள்ளை வந்தாரு. இந்த பெண் பிள்ளைய அவனை விட வேகமா ஓடணும். என் இலக்கு இதுதான். யார பத்தியும் கவலைப்படல. நான் வந்து யாராவது ஒருவர் இங்க வாங்கன்னு சொன்னேன். நல்லா படிக்கிற பையன், வகுப்புல முதல் மார்க் வாங்குற பையன் கிட்ட போய் நீ எப்படி படிக்கிறேன்னு தயவு செஞ்சு யாசகம் கேட்டு நிக்கவே நிக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு குறிக்கோள். அது நீ எப்படா படிக்கிற, நீ எப்படா முதல் மார்க் வாங்குறேன்னு கேட்காதீங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் திறமை மிக்கவங்க, புத்திசாலி. நீங்க எல்லாருமே புத்திசாலி, நீங்க எல்லாருமே தனித்துவம் வாய்ந்தவங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்கும். என்ன? சோம்பேறித்தனம். எத்தனை பேர் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க? கை தூக்குங்க. உண்மை பொய் சொல்லாம கை தூக்குங்க. 5 மணிக்கு எந்திரிச்சாகணுமா கட்டாயமா? எல்லாம் உங்களுக்காக ஒரு தடவை கை தட்டிக்கலாம். சூப்பர். உங்க ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள், வாழ்க்கையில முன்னுக்கு போறவங்க, ரொம்ப லோ லெவல்ல இருந்து அதிகமா முன்னுக்கு போறவங்க செய்யக்கூடிய முதல் தத்துவம், முதல் விஷயம் என்ன தெரியுமா? அதிகாலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது. அதிகாலையில் நேரத்தில் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு அலாம் ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் இப்படி கம்பளி போத்தக்கூடாது. ஆனா அந்த பொண்ணு அருமையா பாடும். 4 தோழிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அவளோட டேலண்ட். எல்லாத்துக்கும் தெரியாது. அந்த கூச்சம், அந்த வெக்கம் உங்களோட வளர்ச்சியை தடுக்கும். தூக்கி போடுங்க. யார் என்ன நினைச்சா என்ன? முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க யார் இருந்தா நமக்கு என்ன? எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன். முதல்ல நம்ம வளர்த்திக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா தாழ்வு மனப்பான்மை. தூக்கி எறியும் அதைவ. இங்க யாரும் உயர்ந்தவன் கிடையாது, யாரும் தாழ்ந்தவன் கிடையாது. You are not superior, you are not inferior, you are simply you. நீதான். ஒரு தர்பூசணி பழம் என்னைக்குமே ஒரு ஆரஞ்சு பழமா மாறவே மாறாது. ஆனா நமக்கு மட்டும்தான் இந்த கம்பேரிசன். எனக்கு அவளை விட கொஞ்சம் கூந்தல் கம்மியா இருக்கு, அவளுக்கு மட்டும் இவ்வளவு நீளமான முடி, அவ பாரு ரவுண்டா அழகா முகம் இவ்வளவு வெள்ளையா இருக்கு, நான் கருப்பா இருக்கேன், நான் உயரமா இருக்கேன், நான் குட்டையா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், நான் இப்படி நடக்கிறேன், நான் அப்படி நடக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன். பிரபஞ்சத்தோட படைப்பை தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தாழ்வு மனப்பான்மைங்கிற பேர்ல. இங்க பாருங்க, இந்த உலகத்திலேயே அழகானவன் யாரு? வெரி குட், கை தட்டுங்க. சூப்பர். நம்ம எல்லாம் அவ்வளவு செலவு பண்ணி ஏதோ லண்டன்ல அங்க நடக்கிற உலக அழகி போட்டிக்கெல்லாம் போய் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம முகத்தை பார்த்து இந்த உலகத்திலேயே அழகு நான் தான்டா, யாரா சொல்லணும்? நீங்க ஒத்துக்குங்க. நான் முதல்ல அதை நீங்க ஒத்துக்கணும். நம்மளோட ஆடையில இருந்து, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து, நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் இருந்து அடுத்தவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்குது. ஏன்? இன்னும் கொஞ்சம் லோ லெவல்ல சொன்னா பாத்ரூம் போறது கூட ஒரு துணை தேவைப்படுது. வாடா பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம்டா. ஏன் தனியா போக மாட்டியா? இங்க தனிமையில எதுவும் நடக்கிறதே கிடையாது. தனிமையில இருந்த பயமா இருக்குது. தனிமை அதிகப்படுத்துங்க. தாழ்வு மனப்பான்மைக்கு அடுத்தது தனிமை அதிகப்படுத்துங்க. மனிதர்கள் கூட பேசாதீங்க, உங்க சக தோழர்கள் கூட பேசாதீங்க, தோழிகள் கூட பேசாதீங்க. இந்த மரங்கள் சூழ்ந்த ஏதோ ஒரு இடத்துல ஒரு 5 நிமிடம் கண்ணை மூடி
உங்களை பாருங்க, உங்க உடம்ப பாருங்க, உங்க உறுப்புகளை பாருங்க, பறவைகளை பாருங்க, மரங்களை பாருங்க, அங்க இருக்கிற சிலையை பாருங்க, ரசிங்க, உட்காருங்க. உங்களை வளப்படுத்தத்தான் உலகம் உங்களை பார்க்கும். என்னைக்கு நீங்க உங்களை அதிகமா பாக்குறீங்களோ உலகம் உங்களை உத்து பார்க்கும். நீங்க உலகத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. கிளட்சை பிடிக்கணும், வலது கை டீஆக்சலரேட் பண்ணணும், கியரை டவுன் பண்ணணும், பிரேக்கை மிதிக்கணும், ஹார்ன் அடிக்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம அங்க அவயங்கள் எந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாலும் தன்னிச்சையா ஏன் நிகழுதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு தாரக மந்திரம் இருக்குது. என்ன தெரியுமா அந்த தாரக மந்திரம்? ஆசை, காதல், லவ், இன்ட்ரெஸ்ட், இன்வால்வ்மெண்ட். அப்படிதானே? எப்படியாவது அந்த பைக்கை பழகிடணும், அது மேல கொஞ்சம் எப்படியாவது ஓட்டிடணும். ஆசை இருக்கா இல்லையா? அந்த ஆசை தான் உங்களை தூண்டுது. கீழே விழுகிறோம், மேல விழுகிறோம். ஆனாலும் கொஞ்ச நாள் பயிற்சிக்கு அப்புறம் எப்படி வண்டி ஓட்டுறோம்? இப்படி ஓட்டிட்டு இருக்கோம், இப்படி ஓட்டுவான். ஏன்னா அவனோட மனம் அதுல லயிச்சு. அதை தான் நான் சொன்னேன், வாட் எவர் யூ லேர்ன்ட் வித் பிளஷர் இஸ் நெவர் ஃபர்கெட். நீ ஆனந்தமா சந்தோஷமா எந்த விஷயத்தை கத்துக்கிறியோ அந்த விஷயத்துல மனம் தானாக போய் நின்றும். நீ ஒண்ணும் பண்ண தேவையில்லை. ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிற விஷயத்தை தடுத்துட்டோம்னா அதுல இருந்து தப்பிச்சிடலாம். எப்படி தெரியுமா ரெசல்யூஷன் எடுப்பேன்? இந்த பிறந்த நாள்ல இருந்து நான் அந்த பழக்கத்தை பண்ண மாட்டேன் சொல்லி அடுத்த நாளே பண்ணிடுவான். தமிழ் புத்தாண்டுல இருந்து பண்ண மாட்டேன், எங்க அம்மா பிறந்த நாள் இருந்து. ரெசல்யூஷன் எடுக்கவே கூடாது. ரெசல்யூஷன் எடுக்கிறது எப்படின்னா, இதுதான் பெண்டுலம் வச்சுக்கோங்களேன். பெண்டுலம் ஒரு பால் தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்டுலம். இதை இப்படி தள்ளி லெஃப்ட் சைடு கொண்டு போய் வச்சீங்கன்னா இதுல என்ன அர்ஜு இருக்கும், என்ன அவசியம் இருக்குன்னா ரைட் சைடு வரணுங்கிற அர்ஜு இருந்துகிட்டே இருக்கும். இங்க விட்டீங்கன்னா இங்க போய் டச் பண்ணிட்டு தான் திரும்பி வரும். இல்ல இங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க போய் டச் பண்ணிட்டு தான் வரும். இங்க இருக்கிற பெண்டுலத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ரெசல்யூஷன் எடுக்கிறது இந்த மாதிரி தான். நான் இனிமேல் புகைப்பிடிக்க மாட்டேன், சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நான் இனிமேல் புகைப்பிடிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது அடுத்தது எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு சொல்றதுக்கான அழுத்தத்தை சுமந்து கொண்டே இருக்கும். ரெசல்யூஷன் எடுக்கவே கூடாது. விட்டுருங்க, வெறுமனே விடுங்க, உங்க மனதை வெறுமனே விடுங்க. சில பேர் சொல்லுவாங்க இங்க வாங்கி இங்க விடுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன் இங்க வாங்காதீங்க, இங்கேயே விட்டுருங்க. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறதுக்கு இந்த வழியா போறதுக்குள்ளே 1000 குழப்பங்களை பண்ணிடும். வேண்டாம், இந்த காது ஓட்ட வழியே போயிடட்டும். அடுத்தவங்க சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி கவலைப்படக்கூடிய விஷயம் இல்லை. அடுத்தவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக நம்ம வாழ்றதுக்கு வரல. நம்ம வாழ்க்கை நல்லா வாழ்றதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த புவியில நம்மளை படைச்சது நல்லா சந்தோஷமா வாழ்றதுக்கு, ஆரோக்கியமா வாழ்றதுக்கு. அடுத்தவன் என்ன சொல்றான், அடுத்தவன் நம்மளை பத்தி என்ன குறை சொல்றான், நம்மளை கமெண்ட் சொல்றான்னு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளை நம்ம வளப்படுத்த முடியாது. உங்களுக்கு யாருக்காவது துரோகம் பண்ணிட்டாலோ, உங்களை குறை சொன்னாலோ, உங்களை யாராவது ஏதாவது பேசினாலோ, உங்களை அவமானப்படுத்தினாலோ நீங்க பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? உங்களை நோக்கி இன்னும் ஆழமா போங்க, உங்களை வளப்படுத்துங்க, உங்களை ஆரோக்கியப்படுத்துங்க, உங்களை முன்னிறுத்துங்க. நீங்க இதெல்லாம் சாதிக்க முடியுமான்னு பாருங்க. நீங்க சாதிச்சு அங்க நிக்கிறது தான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உச்சபட்ச தண்டனை. அதை தாண்டி நீங்க அவனை போய் அடிச்சுட்டு வர்றதோ, அவனை திட்டிட்டு வர்றதோ, அவங்க கூட சண்டை போடுறதோ தண்டனை கிடையாது. உலகத்தில் மிகப்பெரிய பகைவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நம்ம வளர்ந்து நிக்கிறது. அவன் பொறாமையில செத்து போயிடுவான். அப்புறம் வகுப்புலே இருக்குமே, இவன் மட்டும் இவ்வளவு அழகா எழுதுறா, இவன் மட்டும் எப்படி படிக்கிறா, இவன் மட்டும் எப்படி டான்ஸ் ஆடுறா. இந்த பொறாமை குணம் மனிதர்களுக்கு இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துல எல்லாருமே இப்படி இருப்பாங்க. இந்த பொறாமை இருக்கனால தான் சண்டை சச்சரவு, அவங்க இவங்களை சொல்றது, இவங்க எல்லா இடத்துலயும் இருக்கும். பறவை குருவி எல்லாத்துக்கும் இந்த விஷயம் இருக்குது பிரபஞ்சத்துல. இதை தாண்டி போற மனிதன் தான் சாதிக்கிறான். எப்படி மக்களை சேர்த்துக்கிறது? அது ஒரே ஒரு வழி, அன்பு தான். அன்பை விட தன்னை போல பிறரை நேசிக்கணும். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவன் கேட்கிற விஷயம் ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம மனிதனுக்கு சுயநலம் அதிகம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, காலேஜ் முடிஞ்ச ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, இங்க பொஃபே சிஸ்டம் வைக்கிறாங்க. நம்ம பிளேட் எடுத்து எல்லா ஐட்டம் நமக்கு கிடைச்சிருமான்னு ஓடுவோம். ஆனா ஒரு சிலர் தான் அவங்க எடுத்துக்கிட்டோன்னு நிக்கிறான் பாரு, அவன் மக்களை சம்பாதிப்பான். முன்னாடி போறவங்களுக்கு வழி விட்டு நிக்கிறான் பாரு, அவன் மக்களை சம்பாதிப்பான். அந்த தம்பி சொன்னது அருமையான வார்த்தை. இறுதி ஊர்வலத்தில் ஒருத்தனை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அதே இறுதி ஊர்வலத்துல இன்னொன்னும் பேசுவாங்க. நல்ல மனுஷன் போய் சேர்ந்துட்டான் அப்படி சொல்லுவாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, ஒரு டாக்டர்
இறந்து விட்டார், ஒரு வக்கீல் இறந்து விட்டார், ஒரு என்ஜினியர் இறந்து விட்டார், என்னைக்காவது ஒரு நல்ல மனிதன் இறந்து விட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோமா? இந்த மாதிரி கேட்கிற தம்பிக அந்த மாதிரி நிலைக்கு போவாங்க. மக்களை சம்பாதிக்கணும்னா முதல்ல அவங்களோட சூழ்நிலையில நீங்க இருந்து பார்க்கணும். நான் சொன்னது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடியும் ஒருத்தங்களை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடியும் அவங்களோட இடத்துல நீங்க நின்று பார்த்தீங்கன்னா அந்த பகுப்பாய்வு நமக்கு நல்லா புரியும். இந்த பகுப்பாய்வு கரெக்டா இருந்தா அவங்களோட சூழ்நிலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவங்க அன்புக்கு பாத்திரமானவங்களா மாற முடியும், அவங்கள புரிஞ்சுக்க முடியும். முதல்ல இதுக்கெல்லாம் கேரக்டர் பில்டிங் பேரும். நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அடுத்தவங்களை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணும். இதுதான் தியரி, ரிலேஷன்ஷிப் தியரி. நம்மளை தெரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களை தெரிஞ்சுக்க முடியும், ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். அப்போ ஒரு மனிதனோட உணர்வுகள் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து அவனுக்கு அன்பு அதிகமாக செலுத்தும் போது மக்களை சேர்த்தலாம். இன்னொன்று, உலகத்தில் ரொம்ப 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 உயர்வாக கருதக்கூடிய ஒரு உறவு இருந்ததுன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு இது ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போ இருக்கக்கூடிய சந்தோஷம் ஒரு அருமையான சந்தோஷம். இப்போ முதல்ல இங்கேயே பிரிவினை இருக்கக்கூடாது. அவன் வந்தா டூருக்கு நான் வரல, அவன் வந்தா நான் கிளாஸ்க்கு வரல, அவன் வந்தா இதை முதல்ல நிறுத்தணும். இந்த பாகுபாடை நிறுத்தணும். இங்கிருந்து தான் விதைகள் விதைக்கப்படுது, மாணவனோட இதில் தான் விதைகள் விதைக்கப்படுது. நீங்க கொண்டு போய் விருச்சமாக்கி நீங்க ஒரு மாணவனை உருவாக்க போறீங்க. நீங்களே உங்களுக்குள்ளே நான் இவங்க கூட வந்தா அவன் கூட வந்தா எல்லாத்தையும் அரவணைக்க கத்துக்கணும், எல்லா விஷயங்களும் சமாளிக்க கத்துக்கணும். எங்க குருநாதர் சொல்லுவாங்க, கண்ணா காலால செய்யற வேலையை கையால செய்யி, கையால செய்யற வேலையை தலையாய செய்ய அப்படிம்பாங்க. அப்படின்னா அவ்வளவு பணிவு இருக்கணும். நீ மக்களை சம்பாதிக்கணும்னா பொறுத்து போகணும். முதல் விஷயம் அமைதியா இருக்கணும், அடக்கமா இருக்கணும், அவங்களுக்காக நீ இறங்கி போகணும், எல்லா வேலையும் செய்யணும். இப்படிப்பட்ட மனிதன் மட்டும்தான் மக்களை சம்பாரிச்சுக்க முடியும். காம, குரோத, லோப, ஆச்சரிய, டம்பம், அசூசை இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமா இருந்துச்சுன்னா அவன் மக்களை சம்பாரிச்சுக்க முடியாது. கோபம் வந்தா சில பேர் என்ன சொல்றாங்க, வெளிக்காட்ட சொல்லிடுறாங்க. அப்போ அந்த வன்மம் இருக்காது, போயிடணும். சில பேர் கோபப்பட்டால் அடுத்தவருடைய மனது பாதிக்கப்படும், ஒரு ஆணியை எடுத்து ஒரு செவத்தில் அடித்துப்பார், அப்பொழுது காயங்கள் வரும். இப்படி தத்துவம் பேசுறவங்களும் உண்டு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? எதையுமே மனிதனால அடக்க முடியாது, அதுதான் உண்மை. இப்ப துர்வாச முனிவர்னு ஒருத்தர் உலகத்துல இருந்தாரு. அவர் பேர் போனதே அவரோட சாபத்துக்கு தான். நீங்க நினைச்சு பாருங்க, உலகத்தையே வென்ற தியானத்துல முக்தி அடைஞ்ச ஞானம் அடைஞ்ச ஒரு ஞானி எப்படி சாபம் கொடுப்பாரு கோபம் வந்து? இது சாத்தியமா? நம்ம எல்லா தெய்வங்களையும் எப்படி பார்க்கிறோம், எல்லா ஞானிகளையும் எப்படி பார்க்கிறோம்? அன்பானவங்க, அமைதியானவங்க, இப்படிதானே பார்க்கிறோம். பிடி சாபம் அப்படின்னு சொன்னா அவர் ஞானியா இருக்க முடியுமா? விஸ்வாமித்தர் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெண்ணிட்ட விழுந்துட்டாரு. அங்க காமம் வந்துச்சு, காதல் வந்துச்சு, விழுந்துட்டாரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா தம்பி? எந்த ஒரு உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மனிதனாலும் ஞானினாலும் அடக்க முடியாது. ஏன்னா அது உடல் சார்ந்தது, பஞ்சபூதங்களோட தொடர்புடையது. இப்ப நம்ம என்னைக்காவது போய் டாக்டர்கிட்ட போய் நான் தும்மிட்டு இருக்கிறேன், தும்மல் வராம கொஞ்சம் நிறுத்த முடியுமான்னு கேட்டிருக்கிறோமா? ஏதாவது டாக்டர்கிட்ட போய் இல்ல கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, ஏன் பசிக்குது, பசி வரக்கூடாது கேட்டிருக்கிறோமா இல்லையா? இருமல். எப்படி உடல் சார்ந்த சில விஷயங்கள் வெளியே போகணுமோ அது போய் தான் ஆகணும். எந்த விஷயம் தேக்கம் அடையுதோ அந்த விஷயம் நாற்றம் எடுக்கும், புழு பூச்சிகள் வரும், தேவையில்லாத அசுத்தத்தை உண்டு பண்ணும். எது ஓடிக்கிட்டே இருக்குதோ அது சுத்தமா ஆரோக்கியமா இருக்கும். நான் சொல்ற டைரக்டான பதில், நீ அப்படியும் போகாத இப்படியும் போகாத, வந்தா வெளி காட்டிட்டு போயிட்டே இரு. ஆனா எப்படி நீ தும்மிட்டு போவ, போயிட்டே இரு, அதை பத்தி யோசனை பண்ணாத. ஒருத்தங்களை காயப்படுத்திட்ட, கோபம் வந்து ஒருத்தங்களை காயப்படுத்திட்டேன்னா ஐயோ நான் பண்ணது தப்பு 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 தப்பு, இது வேண்டாம். கோவப்படுறது ஒரு சன நேரத்தில் நிகழ்ந்து முடிஞ்சிடும். ஆனா அதுக்கப்புறம் மனம் அதனோட ஆதிக்கம் எடுக்கும் பாத்தீங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. ஒருத்தனை சப்புன்னு அரைஞ்சிட்டீங்க, கோவம் வந்து அவ்வளவுதான், முடிஞ்சது, கதம் கதம். அதுக்கப்புறம் போய் நான் அரைஞ்சிருக்க கூடாது, நான் தவறு பண்ணி விட்டேன் அப்படின்னு போய் அவன் காலில் விழுந்து உங்களோட நிலைமை அப்படியே கீழே இறக்கி என்னமோ ஓகே அரைஞ்சு முடிஞ்சது, ஓவர் முடிஞ்சது. மழை வந்து மண்ணு தண்ணியில் சேர்ந்துருச்சு, நீ தெரியாது எது தண்ணின்னு தெரியாது. அந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு போயிருங்க. தேக்கி வைக்காதீங்க, யோசனை பண்ணாதீங்க, கில்ட்டி ஃபீல் வச்சுக்காதீங்க, ஆராய்ச்சி மனப்பான்மை வைக்காதீங்க, பகுப்பாய்வு பண்ணாதீங்க. இது எல்லா உணர்ச்சிகளுக்கும் பொருந்தும். அப்படி இருந்தா மனிதன் மிதமா இருக்கலாம், இல்லைன்னா மனம் தந்திரம் பண்ணும். சொன்னது புரிஞ்சுதா? மனம் ஒரு நாய் மாதிரி.
நீங்க எப்பவெல்லாம் எதிர் செயல் செய்யறீங்களோ அப்பவெல்லாம் உங்களுக்கு மேல அது வேலை செய்யும். ஒன்றும் இல்லை, இந்த வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வெளியில போறீங்க, அங்க 1000 ரூபா ஒரு ரூபா நோட்டு கிடக்குது, உங்க மனசு எப்படி வேலை செய்யணும் அது தெரியும். எப்படி தெரியுமா வேலை செய்யும்? அப்படி வேலை செய்யும். ஒருவேளை கெட்ட மனசு வேலை செய்ய, நல்ல மனசு வேண்டாம், அதை உங்க ஆசிரியர்கிட்ட கொண்டே கொடுத்துரு. அப்படி நீங்க நினைக்கும் போது தோல்ல ஒரு கை வரும். அது யாரு? தோல்ல கை வைக்கிறது யாரு? உங்க தோழர். உனக்கு 500 எனக்கு 500. இதான் சமத்துவம். இப்ப இந்த மனதை எப்படி அலைபாயத்தை தடுக்கிறதுனா, மனதை அடக்கணும்னு பார்க்க கூடாது. மனம் போன போக்குல விடுறதில்ல. இதுக்கு ஒரு தியான யுக்தி இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்தேன். எப்பவெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பவெல்லாம் தனிமையில 5 நிமிஷம் கண்ணை மூடி சும்மா உட்காருங்க. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். தியானம் பண்றோம், மந்திரம் சொல்றது எதுவுமே வேண்டாம். சும்மா உட்கார்ந்து மனதுல வரக்கூடிய எண்ணங்களை பார்த்துட்டே இருங்க. ஒரு பார்வையாளனா இப்ப வானத்துல எப்படி மேகம் போகுது இப்படி பாக்குறோம். அந்த வானத்துல மேகம் போறது, இது ஒரு 30 சென்டிமீட்டர் இருக்கும், 40 சென்டிமீட்டர் அகலம் இருக்கும், 20 மீட்டர் per செகண்ட் இப்படி வேகத்தில் இப்படியா பார்ப்போம். நம்ம மேகத்தை ரசிச்சு பார்ப்போம். சார் மேகம் எவ்வளவு அழகா இருக்கு, பறவைகள் பறந்து போகுது, சார் எவ்வளவு அழகா பறந்து போகுது. ஒரு நீர்வீழ்ச்சி பார்க்கிறோம், தண்ணி எவ்வளவு அழகா விழுது. இதே மாதிரி தான் அழகுடையது நமது மனம். மனம் எண்ணங்களை உற்பத்தி பண்றது அழகானது, தெய்வீகமானது, ஆரோக்கியமானது. நம்ம தான் அது கூட சண்டை போடுறோம். நல்ல எண்ணம் வருது, கெட்ட எண்ணம் வருது, அப்படி வருது, இப்படி வருது. சண்டை போட வேண்டாம். ஒவ்வொரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அமைதியா உட்கார்ந்து உங்க எண்ண ஓட்டங்களை பாருங்க. பார்க்க 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 ஒரு எண்ண ஓட்டத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு ஒரு இடைவெளி வரும். அந்த இடத்துக்கு பேருதான் புத்தர் சூன்யா நிர்வாணான்னு சொல்றாங்க. அந்த அமைதி வரும்பொழுது மட்டும்தான் மனது அமைதியாகும். அது வரைக்கும் மனது அமைதி ஆகவே ஆகாது.